சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் பாடும் நிலா என்று பெயரெடுத்த பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம். எம்.எஸ்.வி. தொடங்கி இன்றைய இளம் இசையமைப்பாளர்கள் பலருடன் இணைந்து பாடல்கள் பாடியுள்ளார். அதேபோல் எம்.ஜி.ஆர். தொடங்கி ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட முன்னணி நடிகைகளுக்கும் இளம் நடிகர்களுக்கும் தனது குரலின் மூலம் ஹிட் பாடல்களை கொடுத்தவர்தான் எஸ்.பி.பி. தற்போது அவர் இல்லை என்றாலும் இவர் குறித்த தகவல்கள் சினிமா வட்டாரத்தில் இருக்கும் பலரும் பகிர்ந்து வருகின்றனர். அதேபோல் எஸ்.பி.பி. பேசிய பழைய வீடியோ பதிவுகளும் இணையத்தில் வைரலாகி வருகிறது. அந்த வகையில் அவர் பேசிய ஒரு வீடியோ பதிவில்தான் தமிழ் கற்றுக்கொள்ள எவ்வளவு சிரமப்பட்டேன் என்பது குறித்து பேசியுள்ளார். அதில் அந்த காலகட்டத்தில் பரணி என்று ஒருவர் இருந்தார். ஸ்ரீதரின் படங்கள் அனைத்திற்கும் அவர்தான் டிசைனராக பணியாற்றினார். ரொம்ப ஃபேமஸான ஒருவர். நான் தெலுங்கில் பாடுவதை கேட்டுவிட்டு ஸ்ரீதரிடம் சென்று இந்த பையன் நன்றாக பாடுகிறான் என்று என்னை பற்றி சொன்னார். ஆம், அப்போது நெஞ்சிருக்கும் வரை படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. இடைவேளையில் இயக்குனர், இசையமைப்பாளர் என அனைவர் முன்னிலையிலும் நான் பாடியது என் நினைவில் இருக்கிறது. அப்போது நான் இந்தியில் பாடினேன். மேஜர் சுந்தரராஜன் சார் தமிழில் ஏதாவது பாடல் பாடுங்கள் என்று சொன்னார். ஆனால் அப்போது எனக்கு தமிழ் தெரியாது என்பதால் தமிழ் பாடல் பாட முடியாது என்று சொல்லிவிட்டேன். அப்போது இயக்குனர் ஸ்ரீதர் சார், உனக்கு குரல் நன்றாக இருக்கிறது. இங்கு இருக்கும் இசையமைப்பாளர் உனக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா வேண்டாமா என்று முடிவு செய்ய வேண்டும். நாளை ஆஃபீஸ் வா, பேசிக்கொள்வோம் என்று சொன்னார். நான் மறுநாள் ஆஃபீஸ் போனபோது அங்கு 70-80 இசைக்கலைஞர்கள் பயிற்சி எடுத்து கொண்டு இருந்தார்கள். அப்போது எம்.எஸ்.வி. சார் கூப்பிட்டு என்னை பாட வைத்தார். அவர் தமிழில் பாட சொன்னபோது தெரியாது என்று சொன்னேன். அப்போது நிலவே என்னிடம் நெருங்காதே என்ற பாடலை தெலுங்கில் எழுதி பாடினேன். பாடல் நன்றாக பாடுகிறாய், ஆனால் தமிழ் உச்சரிப்பு சரியாக இல்லை. உனக்கு எப்போது தமிழ் சுத்தமாக பேச எழுத படிக்க வருமோ அப்போது வா, என்னிடம் உனக்கு வாய்ப்பு தருகிறேன் என்று சொன்னார். அதன் பிறகு நான் தமிழ் கற்றுக்கொள்ள 2 வருடங்கள் ஆனது. புதுமை புதுமை என்று சொல்கிறார்கள். அதில் யார் முதலில் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் அது ஸ்ரீதர்தான். நெஞ்சிருக்கும் வரை 23 நாட்களில் ஒரே செட்டில் எடுக்கப்பட்ட படம். இதை கேட்க ரொம்ப வியப்பாக இருந்தது என்று எஸ்.பி.பி. கூறியுள்ளார். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் எஸ்.பி.பி. பாடல்களில் உங்களுக்கு பிடித்தமான பாடல் எது என்பதையும் மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.